ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமு vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ரொம்ப நாள் ஆச்சு. சண்டே வந்து குக்கிங் பண்ணி வீடியோ போகிறதுக்கு டைமே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பும் மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதானடா இன்னைக்கு அதை வந்து பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எனக்கு சொல்லித்தந்த மாதிரி நான் வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். நான் எந்த யூடியூப் சேனல் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கல. எனக்கு சொல்லித்தந்த மாதிரி தான் நான் இப்போ மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மட்டன் பொடி மட்டும் அங்கே இருக்காது, அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். அது தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் சூடானதும் மல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, இது மட்டும் கிராம்பு சோம்புங்கிற சீரகமும் எறும்புடா சீரகமும் சோம்பும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கிராம்பும் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய், எல்லாமே தனியாக வறுத்துக்கணும். நம்மகிட்ட வறுக்கிறதுக்கு சின்ன அந்த இது இல்லை. ஸோ பெருசாக அப்படி சின்னதுன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை வந்து போட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் தாளிச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மட்டன் குழம்பு செய்கிறேன். மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன், சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன், சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன். மட்டன் குழம்பு இப்போ தான் செய்ய போகிறேன். மீன் குழம்பு எப்போ செய்ய போகிறேன்னே தெரியல. எனக்கு ஒரு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. மீன் குழம்பு செய்யணும், செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் ஆறினோடனையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லாவே ஆயிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். Okay. தேங்காய் இது பண்ணுறதுக்கு லேட் ஆயிடும். ஸோ வந்து இதை போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். குழம்பு வைக்கிறதுக்காக இது ஒரு 2 கிலோ பிடிக்குமா? 1.5 ஜாஸ்தியா பிடிக்கும். சரி, 2 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். குழம்பு வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். நாங்கள் தண்ணியெல்லாம் காய வச்சிட்டோம் தம்பிக்கு. இப்போ குழம்பு வைக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றிடுவேன். ஆல்ரெடி மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு கறி வேக வச்சாச்சு. உப்பெல்லாம் போட்டு கடுகு ரொம்ப போட பிடிக்குமாடா? கொஞ்சம் காயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது, எப்படி செய்யணும்னு கூட தெரியாது. பக்கத்தில் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தான் செஞ்சேன். மஞ்சுமா சொன்னது மட்டும் கரெக்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோ.
ஒரு கண்ணாடி வேலை வாங்கி கொடுத்துடலாம். ஓகேவா? வந்து ஆல்ரெடி வேக வச்சுக்க கறியை வந்து நான் போட போறேன். நான் போட்டுட்டுமா? நானே போட்டுறேன். அட போற ரொம்ப ஓரம் பண்ணல. ரொம்ப பிடிக்கலாம். கொஞ்சம் ஹைட் வந்து பத்தாது எனக்கு. நானும் ஸ்டூல் வச்சு தான் பண்ணுவேன். வீடியோக்காக இது வைக்கலாம். அதுக்கப்புறம் கறி போச்சு. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேண்டாம் இன்னும் மீன் எதுவும் நேரம் எல்லாம் பண்ணி வச்சுன்னா மீன் ஏதாவது ஆயிடுச்சு. இது மீன் பண்ணி வைக்கலாமா? கழுவணுமா மீன்? நான் பார்த்துக்கிறேன். மசாலா ஊற்ற போகிறேன். பொடி போட்டுடலாமா? ஆல்ரெடி கறி உப்பு போட்டு தான் கொஞ்சம் இதில் வை சாமி. பொடி வந்து அது தகுந்த மாதிரி தான் அரைச்சதுனால எல்லாத்தையுமே போட்டுறேன். தண்ணி வந்து நான் ஊற்ற போகிறேன். இது ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலாவும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு போட்டுறணும். ஓகே, எவ்வளோ மசாலா போடுறது கரெக்டாக போடும்? இவன் நீ தான் சொல்லி கொடுத்தா நான் வீடியோ உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். போதுமா? கொஞ்சம் இது பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோ. ஓகே, இப்போ வந்து மூடி வைக்க போகிறேன். இது நல்லா கொதிச்சு வந்ததும் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடும். அப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு என்னென்ன சரியா இல்லையோ அதை வந்து நம்ம போட்டு கொஞ்சம் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்னா மீன் வந்து நாங்கள் தடவி வைக்க போகிறோம். அதையும் பொரிக்கணும்ல. அதையும் பொரிச்சிட்டு சாப்பாடு அரிசி ஊறிடுச்சு. இப்போ சாப்பாடு வச்சுருவோம். ஃபினிஷ்ட். சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொண்டு வந்து பிரியாணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரிலேட்டிவ்னு சொன்னான்ல, அவங்க பேரை தான் சொன்னேன். பிரியாணி கொடுத்து போயிட்டாங்க. இப்போ மீனை வந்து பொரிக்க போகிறோம். பொரிக்கலை, நம்ம வந்து இது பண்ண போகிறோம். மசாலா தான் தடவ போகிறோம். சிம்மில் வச்சுட்டுமாடா. இப்போ தான் இத்தனை பாத்திரம் விளக்கணும். அதுக்குள்ளே இத்தனை பாத்திரம் சேர்ந்துச்சு. மீன் வந்து கழுவிட்டுருக்கோம். என் மீன் கழுவ சொல்லித்தாடா. ஆ, இது ஒரு தனியாக ஒரு தட்டில் வந்து வச்சிரு. இந்த தட்டில் வந்து அந்த கசடெல்லாம் இதில் வச்சிரு. சரியா? அது ஓகே. இது கசடெல்லாம் மட்டும் தனியாக வச்சிரு. என்னென்ன கலக்குவோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு பேக்கெட் போட்டுறியா? எவ்வளோ மீன் என்னென்ன கலக்குவோன்னா, ஃபஸ்ட்டு மீன் சில்லி தானே, ஃப்ரை பவுடரு, மஞ்சத்தூள், உப்பு, முட்டை, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி நாங்கள் வந்து மீன் பொரிப்போம். ஏண்டா நல்லா பிடிச்சிரு. போதுமா? கையில் எரிய வேண்டாம்.
மிளகு பொடி எடுக்கவே இல்லை பார்த்தியா? அப்படி இருக்கு. சிக்கன் தான் போடுவாங்களா? ரொம்ப கம்மியாக இருக்கு போடணும். தெரியலையா? இப்போ உப்பு. கையே வலிக்குது. ஆல்ரெடி உப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அரை கொண்டு போய்க்கலாம். ஓகே, இதுவும் வந்து கான்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்திக்கூடாது. கொஞ்சமா. ஆனால் ஒட்டது வேண்டி மீன் வந்து ஒட்டவும் வேண்டி இவ்வளவு உண்டு துளிவால. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முட்டை. நிறையா இது ஒயிட் முட்டை சேர்த்துவியா எதுவுமே சேர்த்துவியா? நான் வலிக்க சண்டை அடிக்கிறேன். வலிக்கிறோம். எத்தனை முட்டைடா? 4. 4மே சேர்த்துவியா? ஆமாம், இப்போ பத்தாதுல மீன் நிறைய இருக்கு. நானும் சேர்த்து உழப்பி கடத்த உள்ள விட்டு கையை வேண்டாம். ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் பொரிச்சிட்டு இருப்பாங்களா, அப்போ உழப்புவேன். பொடியே தெரிச்சிச்சு ரொம்ப நுழுந்து. பொடியே தெரிச்சிச்சு அந்த பக்கம். ரொம்ப வீக்காக இருக்குது, என்னை விட வீக்காக முட்டை. விடு விடு, இதில் கவரில் போட்டு பண்ணியாச்சு. ஜேபி மசாலா லைட்டாக கலர் கொடுக்குது இல்லைடா? லைட்டாக நல்லாவே கொடுக்கும். அதிகமாக போட்டிருக்கோம்ல, கலர் எல்லாருக்கும் நல்லா இருக்கு. ஜிலேபி பவுடர் ஆட் பண்ண மாட்டியா? ஒரு ஜிலேபிக்கு தண்ணி கொடுப்பாங்க. அது என்ன பவுடர்? கலர் பவுடர் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கேசரிக்கு ஜிலேபிக்கு ஸ்வீட்டுக்கு அதுக்கு இதுக்காக பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜேபியில் வந்து அதுவே ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கலர். அப்புறம் எப்படி இவ்வளோ கலர் வந்திருக்கு? மசாலா இதாகும் போது அது கலர் மேலே தான் செய்யும். முட்டையெல்லாம் உடச்சு விட்டுருமில்ல, அதுக்கப்புறம் முட்டைக்கு என்ன மரியாதை? ஃபஸ்ட்டு மீன் கரெக்டாக இருக்குமாடா? இருக்குங்களா? ம் மீன் ஆ, துள்ளி தெரிஞ்சுட்டு இருந்திருக்கும் நல்லா. திங்கும் போது பேச மாட்டேன். நானும் வைக்கிறேன்டா. ஸ்மெல்லு இதாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து பொரிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு பிடிக்கிற? நல்லா ஊறிச்சா? நல்லா ஊறிச்சு. கலர் பரவாயில்ல. ஏன்னா பரவாயில்ல தான், சூப்பராக இருக்கு. மீனை பொடிச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டேன். நீ தான் சாப்பாடு வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து தம்பிக்கு வந்து பனானா கட் பண்ணி மேலே பவுடர் செய்கிறதுக்காக மேலே கட் பண்ணிட்டு இருந்தாதே காய வைக்கிறதுக்கு. காய வச்சுட்டு வந்துட்டாங்க சாப்பாடு வச்சுட்டு, அதனால நான் சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பிட்டு பார்க்கணும். முதல் தடவை செஞ்ச மட்டன் குழம்பு பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துருக்கு. மாதிரி சூப்பராக இருந்துருக்கு, நல்லா சாஃப்டாக. இதனால் உனக்கு வந்து ஒரு 5 மார்க் ஆட் பண்ணுவேன். சாப்பிட்ற முதல்ல பீஸ் வந்து சாப்பாடு வச்சு தான் சாப்பிடணும். அதுதான் வந்து ஒரு நல்லா இருக்கும். நல்லா பிசைஞ்சு சாப்பிடு குழம்போட. இது மேலே போய் கிடையாது சாமி, பட்டா அப்படி பிணைஞ்சிருக்க. அப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டுங்கிறது தெரியும். உனக்கு வந்து என்ன தெரியும் உனக்கு? நடிச்சிட்டான். நடிக்காதாடா டே. நல்லா வந்து விடுமா? நீ எப்படி இருக்கும் உன்னை மட்டும் சொல்லுவோம். அப்படியே மெய் மறந்து செய்யற மாதிரி, செஃப் செய்யற மாதிரி பண்ணிட்டு இருக்க. பாராட்டக்கூடாது, நீ உண்மையை மட்டும் சொல்லு போதும். நல்லா இருக்கு. உண்மையை மட்டும் சொல்லணும். ஏதாவது கம்மியா இருக்கா? ஆள் ஓகே, கரெக்டாக இருக்குது. காரம், உப்பு, மசாலா எல்லாமே சூப்பர். மீன் சாப்பிடு. மீன் தான் செருப்பு நீ செஞ்சு நீ பிணைஞ்சனால, அதனால தான். நான் தானே பொரிச்சேன்.
எப்பவும் மீன் எப்படி செய்வோமோ அதே மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் என்ன ஒன்றா எப்பவும் நெய் மீன் பொரிப்போம், இது வந்து பாறை. சூப்பராக இருக்குது டேஸ்ட். கறி அந்த கறி சாப்பிடுவோம் தெரியுமா நம்ம, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. வா கூப்பிட்றேன் சாப்பிடு. ஏய் அடி ரைஸ். வீடியோ வந்து அவ்வளோதான். சூப்பராக சமைச்சிருந்தோம் என் முன்னாடி சாப்பிட்டா தான் காமிக்க முடியல. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு அந்த வீடியோ லென்த்தாக கொண்டு போவேனான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ரொம்ப லென்த்தாக இருந்து கசகசன்னு பேசிட்டே இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, உங்களுக்கே வெறுத்து போகணுன்னா நான் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி நாங்கள் வீக்கெண்ட் இந்த மாதிரி சமைச்சு வீடியோ போட்டுருக்கோம். இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ரெகுலராக நம்ம சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்களும் இப்போலாம் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் ஏன் வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் உங்களுக்காகவே அந்த 4 பேருக்காகவே நாங்கள் வந்து வீடியோஸ் ரெகுலராக மேக் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டுருங்க. அவ்வளோதான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். வேறு எதுவுமே நாங்கள் கேட்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.